ஹிஸ்ட்ரி தேர்ட் லெசன் வேர்ல்டு வார் டூ. இந்த லெசனில் வேர்ல்டு வார் டூ ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள்லாம் என்ன, வேர்ல்டு வார் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ரன் ஆச்சு, வேர்ல்டு வார் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ண மேஜரான கண்ட்ரிஸ்லாம் என்னென்ன, எந்த கண்ட்ரிஸ் வந்துட்டு வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் 1939 செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. 1939 அந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்ன, செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி எண்டுக்கு வந்துச்சு, எண்டுக்கு வந்ததுக்கப்புறமா எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு உருவாக்கப்பட்டுச்சு, செகண்ட் வேர்ல்டு வாரோட எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன். The first half of the 20th century witnessed two wars which devastated the world. World War I was fought from 1914 to 1918 and World War II was began in 1939 and ended in 1945. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் தி 20th சென்ச்சுரியோட ஸ்டார்டிங்கில் ரெண்டு மிகப்பெரிய போர்கள், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார், ரெண்டு வாரம் நடக்குது. இந்த ரெண்டு வாரம் வந்து பார்த்தா டெவாஸ்டேட்டட் அப்படின்னுச்சுன்னா உலகத்தையே வந்துட்டு பெரும் ஆபத்திற்குள்ளார, அதாவது பெரும் அழிவிற்குள்ளாக்கப்பட்ட ஒரு போர்களாக வந்துட்டு கருதப்படுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 to 1918 வரையும் நடக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் 1939 to 1945 வரையும் நடக்குது. While the world at large had experienced many wars, these two wars are reflected to as world wars because of the extent areas of the conflict, and they were very high death toll of civilians as well armed components. Both wars were fought on several fronts across Europe, Asia and Africa. இந்த உலகத்தில் நிறைய வார்ஸ், நிறைய போர்கள் வந்துட்டு வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு தான் இருந்துச்சு. பர்டிகுலராக இந்த ரெண்டு வார்ஸை மட்டும் ஏன் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வேர்ல்டு வாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரில் நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உலக அரங்கில் நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனாலையும் இதில் இறக்கப்பட்ட மக்கள் மற்றும் இறந்து போன சோல்ஜர்ஸோட கவுண்டிங்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறதுனால இதை வந்துட்டு வேர்ல்டு வார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர்ல்டு வார் வந்து பார்த்திங்கன்னா யூரோப், ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி பிளேசஸில் வேர்ல்டு வார் வந்துட்டு நடந்துச்சு. In both wars, the combined forces of Great Britain, France, Russia and the United States fought against the war allied led by Germany. Germany's allies were Italy, Japan in the World War II. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லையும் சரி, செகண்ட் வேர்ல்டு வார்லையும் சரி, ரெண்டு வார்லையுமே வந்துட்டு யார் யாருக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான காரணமாக இருக்குது ஜெர்மனி தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி, அதுக்கடுத்து ஜப்பான், இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒன்றா சேர்றாங்க. இவங்களுக்கு எதிராக வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு போர் தொடுக்கிறாங்க. ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் எதிர்க்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், ரெண்டு வேர்ல்டு வாரும் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஜெர்மனி தான். தென் காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு வார் டூ. காசஸ் அப்படின்னு சொன்னால் செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, கோசஸ் அப்படின்னு சொன்னால் செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு, எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் செகண்ட் வேர்ல்டு வாரோட பின் விளைவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சார் ஃபர்ஸ்ட் காசஸ், செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தி டெவாஸ்டேஷன் காஸ்ட் பை வேர்ல்டு வார் ஒன் வாஸ் ஆஃப் சச் magnitude that it was referred to as the Great War or the War to End All Wars. The belligerent nations, especially the Allies, had no desire for a second prolonged conflict, and this was the main driving force behind their actions after the end of the World War I. The immediate and primary causes of the World War II was aggressive military offensive undertaken by the ரீசர்ஜன்ட் ஜெர்மனி அண்ட் ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஜப்பான். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா இவங்க ரஷ்யா, அதுக்கடுத்து அமெரிக்காவில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மாதிரியான ஒரு மிகப்பெரிய பேரழிவை தரக்கூடிய வார் வந்துட்டு மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த உலகத்தில் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு வார் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் ஆனால் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஜெர்மனியோட திடீர்னு ஜெர்மனி வந்துட்டு அவங்களோட படைபலத்தை வந்துட்டு அதிகரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டில் வந்துட்டு அவங்களுக்கு வெர்சல்ஸ் உடன்படிக்கையின் படி நீங்கள் 1,00,000 சோல்ஜர்ஸ் தான் வச்சுருக்கணும், குட்டி நேவி ஃபோர்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மீறிட்டு ஜெர்மனி வந்துட்டு அவங்களோட படைபலத்தை வந்துட்டு பெருக்கிறாங்க. இது பெருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிட்லர் தான் அவங்களோட படைபலத்தை வந்துட்டு பெருக்கிறார். சரிங்களா? இதனால் ஜெர்மனி வந்துட்டு ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு நாடாக வந்துட்டு
உருவாகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு சர்வாதிகார நாடா வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சுட்டு வந்திருக்கு. ஜப்பான் ஒரு குட்டி தீவு தான். ஆனா குட்டி தீவா இருந்தாலும் அவங்களோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல மத்த கண்ட்ரீஸ்ல டாமினேட் பண்ற அளவுக்கு டெவலப் ஆகுது சரிங்களா. ஜெர்மனி அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் 1919 ஜெர்மனி அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் 1919ல சைன் ஆகுதுங்களா. அதில் இருக்கக்கூடிய 2த்துக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் எண்டிங் வேர்ல்ட் வார் 1 வாஸ் சைன் இன் ஜூன் 1919. அமங் தி மெனி கிளாஸஸ் ஆஃப் தி ட்ரீட்டி 3 இன் பர்டிகுலர் காசஸ் கிரேட் ரிசன்மெண்ட் அமங் தி ஜெர்மன்ஸ். அதாவது ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் 1919 அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்டுக்கு அப்புறமா 1919 ஜூன் மாதம் வந்துட்டு சைன் ஆகுது சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான 3 பாயிண்ட்ஸு ஜெர்மன் பீப்புள்ஸ் இடையே வந்துட்டு மிகப்பெரிய குழப்பத்தையும் அதேமாதிரி மற்றவங்கள் மீதான வெறுப்புணர்வையும் ஏற்படுத்த காரணமாக இருந்துச்சு. அந்த 3 காரணங்கள் 3 பாலிசிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு கிவ் அப் டெரிட்டரிஸ் டு தி வெஸ்ட் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் தி ஜெர்மன் பார்டர். ஜெர்மனி வந்துட்டு அவங்களோட டெரிட்டரி இருக்கு இல்லையா, அந்த டெரிட்டரியை வந்துட்டு அவங்களோட நாட்டுக்கு சொந்தமான பகுதிகளில் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் கொடுக்க நிர்பந்திக்கப்படுது. அவங்களோட நாட்டோட பகுதிகளை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கப்படுது. இந்த பகுதியை நான் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கு சொந்தமான பகுதிகளை வந்துட்டு மற்ற நாடுகள் எடுக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு மற்ற நாடுகளின் மீது மிகப்பெரிய அளவில் கோபத்தில் இருக்கிறாங்க. ஜெர்மனி had to disarm and was allowed to retain only a very restricted armed forces. அதாவது ஜெர்மனி வந்துட்டு 1,00,000 சோல்ஜர்ஸ் தான் வச்சுக்கணும், அந்த ஸ்மால் நேவி ஃபோர்ஸ் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கு ஆஸ் ரெப்ரசன்ஸ் வாஸ் ஃபார் தி வார் ஜெர்மனி வாஸ் எக்ஸ்பெக்டட் டு பே ஃபார் தி மிலிட்ரி அண்ட் சிவிலியன் காஸ்ட் ஆஃப் தி வார் டு அலைட் நேஷன்ஸ். இப்போ வந்துட்டு அலைட் நேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் ரஷ்யா, அதுக்கடுத்து அமெரிக்காவில் இவங்கெல்லாம் இருக்காங்களா, இந்த நேஷன்ஸ்க்கெல்லாம் இவங்க வந்துட்டு ரஷ்யா, ஃப்ரான்ஸு, இட்டாலி இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு நீங்கள் தான் காரணம், ஜெர்மனி தான் காரணம். இதனால் ஜெர்மனி வந்துட்டு இந்த போரில் ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கு வந்துட்டு ஒரு மணியை வந்துட்டு பே பண்ணணும், இழப்பீடு தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆலைட் நேஷன்ஸ் எல்லாமே ஜெர்மனியை வந்துட்டு நிர்பந்திக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனிய மக்களும் சரி, மற்ற நாடுகளின் மீது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெறுப்புணர்வை ஏற்படுத்திக்கிறாங்க. இது வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. தென் ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். தி ட்ரீட்டி லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்ணில் 1920 ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் அமெரிக்காவே அதில் மெம்பராக இருக்கிறதுல அதுக்குன்னு மிலிட்ரி ஃபோர்ஸ் தனியாக இல்லாததுனால லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். தி ட்ரீட்டி ஆல்சோ செட் அப் தி லீக் ஆஃப் நேஷன்ஸ் on the initiative of President Woodrow Wilson of the United States. The league was expected to mediate between countries and take actions against the countries which indulged in military aggression. லீக் ஆஃப் நேஷனை யார் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய உட்ரோ வில்சன். இவர் தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸை வந்துட்டு ஏற்படுத்துகிறாரு. இது எதுக்காக முக்கியமாக ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு 2 கண்ட்ரிக்கு இடையில் வந்துட்டு சண்டை ஏற்பட்டுச்சு, பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 2 கண்ட்ரிக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாதானமான முறையில் வந்துட்டு அமைதியான முறையில் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் 2 கண்ட்ரிக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனாக லீக் ஆஃப் நேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லீக் ஆஃப் நேஷனை வந்துட்டு உட்ரோ வில்சன் ஆரம்பிக்கிறார் சரிங்களா. தென் தி பாப்புலர் மோட் ஆஃப் ஃபேவர்டு டு தி ட்ரெடிஷன்ஸ் ஐசோலேஷனிஸ்ட் அப்ரோச் and therefore the United States did not become a member of the league. The other allied nations were also determined to maintain a non-interventionist attitude, and the consequence the league remained an ineffectual international பாடி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க வந்துட்டு ஐசோலேஷன், அதாவது ஒரு 2 நடிக்கையில் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்தனி இப்போ ஒரு நாடு இருக்குன்னா தனிமைப்படுத்தப்பட்டு, அதாவது ஒவ்வொரு நாட்டையும் தனித்தனியாக வந்துட்டு இவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா ரஷ்யா அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரியும், அதே மாதிரி இந்தியா அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரியும் தனித்தனியாக வந்துட்டு ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருவாக்கின அமெரிக்கா வந்துட்டு இதோட மெம்பராக இருக்கிறதில்ல, அதனால் இந்த லீக் ஆஃப் நேஷன் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கடுத்து ரஷ்யா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் மெம்பராக இருந்தாலும் அதோட பாலிசிஸை இவங்க ஃபாலோ பண்ணாததுனால லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு ஒரு இன்எஃபெக்சுவல் இன்டர்நேஷ்னல் பாடியாக வந்துட்டு இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு இருக்குது. அதனால் லீக் ஆஃப் நேஷன் ஃபெயிலியர் ஆகுது. போஸ்ட் வார் கிரைசிஸ் அட் ஜெர்மனி. போஸ்ட் வார் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா என்ன மாதிரியான அடக்குமுறைகள் ஜெர்மனி மீது திணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுவுமே ஜெர்மனி வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது.
As mentioned above, the three main clauses of the Treaty of Versailles, especially the imposition of penal reparations, caused great discontent in Germany. Reparations அப்படின்னா இழப்பீட்டு தொகை, அதாவது மேலே ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொன்னாங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட டெரிட்டரி, அவங்களோட எல்லைப்பகுதியை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும். அதுக்கடுத்து போர் இழப்பீட்டு தொகையை அவங்க கொடுக்கணும். அதுமாதிரி ஸ்மால் சோல்ஜர்ஸ் மிலிட்ரி ஃபோர்ஸை வந்துட்டு அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. இந்த 3 காரணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் மற்ற நாடுகளின் மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துது. தி ப்ராப்ளம்ஸ் விச் மெனி கண்ட்ரிஸ் ஃபேஸ்ட் இன் தி போஸ்ட் வார் first decades led to the rise of the extreme right wing dictatorship in Italy, Mussolini, Germany, Hitler, Spain, ஃப்ராங்கோ. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா வந்து பார்த்து நம்ம நிறைய நாடுகளால், இந்த ரஷ்யா, அதுக்கடுத்து அமெரிக்கா போன்ற நாடுகளால் வந்துட்டு ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின் இந்த மாதிரி நாடுகளில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஒடுக்கப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாமே டிக்டேட்டர்ஸ், அதாவது சர்வாதிகாரி அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது எல்லாமே எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பவரை தான் டிக்டோரியல்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்துட்டு டிக்டேட்டராக வந்துட்டு உருவாக்குறாரு. இட்டாலியில் முசோலினி, ஸ்பெயினில் ஃப்ராங்கோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு டிக்டேட்டராக வந்துட்டு, அதாவது சர்வாதிகாரியாக வந்துட்டு உருவாக்குறாங்க. ஜெர்மனி எக்ஸ்பீரியன்ஸ் போத் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் செவர் இன்ஃப்ளேஷன் ஆஃப்டர் தி வார் அண்ட் இட்ஸ் கரன்சி பிகம் தி practically worthless. There are several pictures of these 1920s when ordinary people had to carry money in wheelbarrows to buy bread. This was blamed on the war reparations which Germany was forced to pay, though in the final analysis the demands for the war reparations were moderated over several rounds of நெகோஷியேஷன். ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமே சந்திக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனவுடனே நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸை சப்ளை பண்ணுறதுக்காக நிறைய வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸை வந்து ஜெர்மனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்டுக்கு அப்புறமா அந்த கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மணிக்கு வந்துட்டு வேல்யூவே இல்லாமல் போயிடுது. சரிங்களா, இப்போ வந்துட்டு ஒரு பிரெட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிரெட்டை வாங்குறதுக்கு ஒரு ட்ராலி நிறைய பணம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் அந்த பிரெட்டை வாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட மணிக்கு, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவே இல்லாமல் போயிடுது. அதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னால் மணிக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுதுங்களா, அதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஜெர்மனியில் மிகப்பெரிய அளவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமும் வருது. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, ப்ளஸ் மணிக்கு வேல்யூ இல்லை. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இவங்க வேர்ல்டு வார் 1க்காக ரெப்பரேஷன்ஸ், அதாவது இழப்பீட்டு தொகையை நீங்கள் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியை வந்து நிர்பந்திக்கிறாங்க. ஜெர்மனியால் அவங்களோட மணியை வந்துட்டு கட்ட முடியுது. இதனால் பல்வேறு காலகட்டங்களில் பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறமா ஒரு சில மணிஸ் வந்துட்டு, ஒரு சில கன்செஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் இவங்க கட்ட வேண்டிய இழப்பீட்டு தொகைகளை வந்துட்டு குறைச்சி வந்துட்டு கட்டுறாங்க. சரிங்களா. தென் ரைஸ் ஆஃப் தி அடால்ஃப் ஹிட்லர். Adolf Hitler was able to exploit the general discontent among the Germans. Gifted with the great oratorial skills, he was able to sway the people by his impassioned speeches, promising a return to the glorious military past of Germany. He found the nation's socialist party, generally known as the Nazis. அதாவது ஹிட்லர் வந்துட்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரி. இவர் எப்படி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தலைவராக, சர்வாதிகாரியாக வந்துட்டு வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர். இவரோட பேச்சாளர் வந்துட்டு தோன்ற இருக்கக்கூடிய மக்களை கூட தூண்டி எழுப்பக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு திறமை மிகும் பேச்சாளராக வந்துட்டு அடால்ஃப் ஹிட்லர் இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு உறுதியளிக்கிறார், நான் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட ஜெர்மனியை வந்துட்டு பாஸ்ட் வேர்ல்டு வார் 1க்கு முன்னாடி எப்படி ஜெர்மனி வந்துட்டு ஜெர்மனியோட மிலிட்ரி ஃபோர்ஸும் சரி, ஜெர்மனியோட நாடும் சரி எப்படி கோல்டன் ஏஜாக அந்த ஏஜ் இருந்துச்சோ அந்த மாதிரியான நிலைமைக்கு நம்மளோட மிலிட்ரி சோர்ஸையும் அதே மாதிரி நம்மளோட ஜெர்மனி கண்ட்ரியையும் வந்துட்டு நான் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் வந்துட்டு உறுதிமொழி இருக்கிறார். இதனால் அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மன் பீப்புள்ஸ்க்கு இடையிலே வந்துட்டு ஹிட்லருக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் கிடைக்குது. சரிங்களா. தென் அவர் வந்துட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அந்த கட்சிக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி. அதை வந்துட்டு நாசிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பாப்புலராக சொல்லுவாங்க. தி ஃபண்டமெண்டல் பிளாட்ஃபார்ம் ஆஃப் விச் ஹிட்லர் பில்ட் இஸ் சப்போர்ட் வாஸ் டு தி நேஷன்ஸ் ஆஃப் தி ரேஷியல் சுப்பீரியாரிட்டி ஆஃப் தி ஜெர்மன்ஸ் has a pure Aryan race and a deep-seated hatred
of Jews. Hitler came to power in 1933 and ruled Germany till 1945. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாசிஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்துட்டு ஆரம்பிக்கிறார். அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தான் ஹிட்லர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களுமே தான் அந்த நாசிஸ் பார்ட்டியோட முக்கியமான பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வந்துட்டு இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து அவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு அவங்களோட முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஆள்றதுக்கு தகுதியானவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி பீப்புள்ஸ் தான். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை தான், பியூர் ஜெர்மன்ஸ் தான் இந்த உலகத்தை ஆள்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவர்கள். மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் ஜூஸ். அந்த ஜூஸ் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அவங்க மீது மிகப்பெரிய அளவில் வெறுப்புணர்வை இவருக்கு ஏற்படுது. அதனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜூஸ் மக்கள் வந்துட்டு இவரால் கொல்லப்படுறாங்க, சித்திரவதை பண்ணப்பட்டு கொல்லப்படுறாங்க ஹிட்லரால். அதுக்கடுத்து ஹிட்லர் வந்துட்டு 1933 ஜெர்மனியோட பிரசிடெண்ட்டாக ஆகுறாரு. அதுக்கடுத்து 1945 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்டுக்கு வர வரைக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெர்மனியோட ரூலராக வந்துட்டு ஹிட்லர் வந்துட்டு இருக்கிறார். சரிங்களா? அதுக்கடுத்து இன் direct contraventions of the clauses of the Treaty of Versailles, Hitler began to rearm Germany and recruitment for the armed forces and the main manufacturer of the armaments and machinery for the army, navy and air forces. With large amounts of the government spending resulted in an economic revival and solved the problem of unemployment in Germany. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1933 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய வெப்பன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு நிறைய வேலை கிடைக்குது. புது வெப்பன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸை வந்துட்டு இவர் ஹிட்லர் ஜெர்மனியில் வந்துட்டு ஆரம்பிக்கிறார். இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துட்டு சால்வ் ஆகுது. சரிங்களா? அதுக்கடுத்து Italy's break with the Britain and France in the wake of Mussolini's invasions of Ethiopia resulted in better relations between Italy and Germany. In 1936, before Germany invaded to Rhineland, which was supposed to be a demilitarized zone, Rome-Berlin axis had come to be in being. Later, with Japan joining the Allies, it became Rome-Berlin-Tokyo axis. In 1938, Hitler invaded Austria and Czechoslovakia. First, Czechoslovakia, Sudetenland in the Czechoslovakia was German-speaking, and Hitler's claim was that the German-speaking people should be united into ஒன் நேஷன். அதாவது இட்டாலி வந்துட்டு பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அவங்க கூட தான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அக்ரிமெண்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில். அதுக்கு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே முசோலினி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு டிக்டேட்டராக உருவாக்குறாரு. அவர் வந்துட்டு எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய ரைன்லேண்ட் அப்படிங்கிற பிளேஸை 1936 இவர் முசோலினி வந்து இன்வைட் பண்ணி போகிறாரு. அந்த ரைன்லேண்ட் அப்படிங்கிற பிளேஸில் எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து போர் தொடுத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிக்கும் இடையில ஒப்பந்தம் இருக்குது. பட் ஆனால் இட்டாலியில் இருக்கக்கூடிய முசோலினி அதெல்லாம் எதிர்த்துட்டு ரைன்லேண்ட் வந்து போர் தொடுத்து போகிறதுனால இவர் வந்துட்டு இங்கே பிரிட்டன் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் கூட இந்த ஆலியஸ்லேருந்து வெளியே வர்றாரு. அதுக்கடுத்து இட்டாலிக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் வந்துட்டு சைன் ஆகுது. அந்த ஒப்பந்தம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரோம் பெர்லின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னால் ஒப்பந்தம். ரோம் பெர்லின் ஆக்சிஸ் அப்படிங்கிறது சைன் ஆகுது. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஜப்பான் வந்துட்டு இந்த ஆலிஸில் இந்த அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்துட்டு ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1938 சைன் ஆகுது. அதுக்கப்புறம் 1938 ஹிட்லர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் செக்கோஸ்லோவேக்கியா மீது வந்துட்டு போர் தொடுத்து போகிறாரு. அந்த ஸ்டூடெண்ட்லேண்ட் அப்படிங்கிற பிளேஸில் வந்து செக்கோஸ்லோவேக்கியாவில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸாக இருக்கிறாங்க. ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரே நாடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஹிட்லரோட முக்கியமான ஒரு பரப்புரையாக இருக்குது. இதனால் ஜெர்மன் பேசக்கூடிய மக்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறார். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது பரப்புரைகள் மக்கள் இதை வந்துட்டு பரப்புறாரு. தென் ஆலிஸ் அண்ட் நான் இன்டர்வென்ஷன்ஸ். ஆலிஸ் அப்படின்னு சொன்னால் ஒப்பந்தங்கள், அதுக்கடுத்து நான் இன்டர்வென்ஷன்ஸ் எந்த ஒரு பகுதியிலும் எப்படி ஈடுபடாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேர் வேர் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆஃப் அக்ரெஷன் பை இட்டாலி அண்ட் ஜப்பான். Italy invaded Ethiopia in 1935 and Albania in 1939. Emperor Haile Selassie of Ethiopia appealed to the League of Nations but got no help. In the east, Japan was pursuing its policy of military expansions. In 1931, Japan invaded Manchuria, and in 1937, it invaded China and seized Beijing. All these were ignored by Allies and League of Nations was
unable to take any actions. அதுக்கடுத்து வந்து பார்த்தா 1935லையும் 1935ல் முசோலினி வந்து பார்த்தா எத்தியோப்பியா இன்வைட் பண்ணி போகிறாரு. அல்பேனியாவை 1939ல் இன்வைட் பண்ணி போகிறாரு. அங்கே ரூல் பண்ணிட்டு இருந்த எம்பரர் எய்லா சாலை வந்துட்டு எத்தியோப்பியா வந்துட்டு இது சொல்கிறாரு, எங்கள் லீக் ஆஃப் நேஷன் கிட்ட வந்துட்டு இவங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு இன்வைட் பண்ணி வராங்க, நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. அதுக்கடுத்து 1931லையும் 1937லையும் வந்து பார்த்தா ஜப்பான் வந்துட்டு மஞ்சூரியாவையும் அதே மாதிரி சைனாவில் இருக்கிற பெய்ஜிங்கை வந்துட்டு இன்வைட் பண்ணி போகிறாங்க. அதுக்கடுத்து இங்கே இருக்கிற லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்துட்டு எந்த ஒரு கேள்விகளும் கேட்காம எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு லீக் ஆஃப் நேஷனும் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் military activities by Germany, Italy and Japan, Britain and France continued to be non-interventionist. The mode of Britain was not favor starting the another war. Prime Ministers Baldwin and Chamberlain did not feel justified in the intervening in the regions which not officially in their sphere of interest. The United States was totally indifferent to the outside world and was concerned with the revival of the economy after the Great Depression. அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு ஏன் இந்த பிரச்சனைகளில் தலையிடல அப்படின்னு சொன்னால், லீக் ஆஃப் நேஷனில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் நம்மளோட நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் மட்டும் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டா போதும். நம்மளோட நாட்டு எல்லை பகுதியிலேருந்து தூரமாக இருக்கக்கூடிய நாடுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லீக் ஆஃப் நேஷனில் இருக்கிற லீடர்ஸ் நினைக்கிறாங்க. அதனால் லீக் ஆஃப் நேஷன் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் 1929ல் கிரேட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறமா அமெரிக்கா வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தலையிடுறதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் கிரேட் டிப்ரெஷனால் ஏற்பட்ட இழப்பீடுகளை வந்துட்டு ஈடுகட்டுறதுக்காக அமெரிக்காவை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா வந்துட்டு அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் தீவிரமாக இறங்குறாங்க. அதனால் மற்ற நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கு வந்துட்டு அவங்க அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. சரியா? தென் மியூனிச் பேக்ட். A further factor was that the Western powers and the Soviet Union distracted each other. In 1938, Prime Minister Chamberlain concluded the Munich Pact with Germany. அதாவது 1938ல் வந்து பார்த்தா சோவியத் யூனியன் வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக வந்து சோவியத் யூனியன் ஏற்படுது. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லின் வந்துட்டு மியூனிச் பேக்ட் அப்படிங்கிறத ஜெர்மனி கூட வந்துட்டு போகிறாரு. அதுக்கடுத்து விச் வாஸ் shameful acceptance of Germany's invasions of Czechoslovakia to annex German-speaking Sudetenland. In 1939, Soviet Union independently concluded the non-aggression pact with Germany. The continued passivity of the Allies and the reluctance to the Britain's buildings of their armies were also contributory causes of the end of the scale of World War. அதாவது 1938ல் வந்துட்டு மியூனிச் பேக்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய இவருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஜெர்மனிக்கும் இடையில வந்து சைன் ஆகுது. இது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஷ்யாவோட பிளேசஸில் நீங்கள் எதுவும் செக்கோஸ்லோவேக்கியா இந்த மாதிரி பிளேசஸில் நீங்கள் வந்துட்டு ஆக்குபை பண்ணக்கூடாது, அனெக்ஸ் அப்படின்னு சொன்னால் முற்றுகையிடுதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையில சைன் ஆகுது. பட் 1939ல் இவங்க ஜெர்மனி வந்துட்டு போர் தொடுத்து போகிறதுனால இந்த ட்ரீட்டி வந்துட்டு 1939ல் அதுவாகவே முடிவுக்கு வந்துடுது. சரிங்களா? இதனால இது வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. தோ ஹிட்லர் கேவ் அன் அஷூரன்ஸ் இன் தி மியூனிச் பேக்ட் தட் ஜெர்மனி வுட் நாட் அட்டாக் எனி அதர் கண்ட்ரிஸ் இன் தி broken immediately in 1939. He invaded Czechoslovakia. Poland was attacked next, and this was the final act which resulted in the declaration of the war by Britain and France against the ஜெர்மனி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு மியூனிச் பேக்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த ஒரு பகுதியும் நான் போர் தொடுத்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியோட ஹிட்லர் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து 1939ல் இவர் செக்கோஸ்லோவேக்கியாவை இன்வைட் பண்ணி போகிறாரு. இன்வைட் பண்ணி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை கைப்பற்றுறாரு. அதுக்கடுத்து செக்கோஸ்லோவேக்கியாவுக்கு அடுத்து போலண்டை வந்துட்டு கைப்பற்றுறாரு. கைப்பற்றினதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் வந்துட்டு ஜெர்மனிக்கு எதிராக வந்துட்டு போரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. Britain Prime Minister Chamberlain resigned in 1940 and Winston Churchill, who had always warned about Hitler and his military ambitions, became the Prime Minister. அதுக்கடுத்து 1940ல் பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டராக வந்துட்டு சாம்பர்லின் இருக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா 1914ல் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்துட்டு வர்றாரு. வின்ஸ்டன் சர்ச்சில் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் மேலே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வு இருக்கக்கூடிய ஹிட்லருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். 1914ல் வந்ததுக்கு அப்புறமா ஜெர்மனி மீது இவங்களோட தாக்குதல் வந்து பார்த்தா மிகப்பெரிய அளவில்
டெவலப் ஆகுது சரிங்களா. கோர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு வார் டூ. கோர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு வார் டூ அப்படின்னுச்சுன்னா வேர்ல்டு வார் டூ வந்துட்டு எப்படி நடந்துச்சு, எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு, எந்தெந்த பகுதிகளில் முக்கியமாக வேர்ல்டு வார் டூ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேச்சர் ஆஃப் தி வேர்ல்டு வார் டூ வாஸ் fought on two distinct fronts, Europe and the Asia Pacific. In Europe, the war was fought by the Allies against Germany and Italy. In the Asia Pacific, Allies fought Japan. அதாவது ரெண்டு பகுதிகளில் வந்துட்டு இந்த வேர்ல்டு வார் டூ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று வந்துட்டு யூரோப், அதுக்கடுத்து ஏஷியா பசிபிக். யூரோப்பில் வந்துட்டு யாருக்கு எதிராக இந்த வார் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் இடையில் வந்துட்டு நடக்குது. ஏஷியா ரீஜனில் வந்துட்டு ஜப்பானுக்கு எதிராக இந்த வேர்ல்டு வார் டூ வந்துட்டு நடக்குது சரிங்களா. வேர்ல்டு வார் டூ வாஸ் தி மாடர்ன் வார் ஃபவுட் வித் ஹெவி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் சச் அஸ் டேங்க்ஸ். செகண்ட் வேர்ல்டு வார் தான் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற ஒரு வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. டெக்னாலஜி வைஸ் டெவலப் ஆன ஒரு வார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லப்படுது, இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் டேங்க்ஸ், அதாவது பீரங்கிகள், சப்மெரின்ஸ், பேட்டில் ஷிப்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ், ஃபைட்டிங் பிளான்ஸ் அண்ட் பாம்பர் பிளான்ஸ். திஸ் இன்வால்வ்ட் a very large resources base since all these equipments needed to be manufactured. There had to be raw materials, manufacturing capacity and technical inputs to improve the military hardware. This was an expensive and prolonged war of artillery. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சேதங்கள் ஏற்பட்டதற்கும் அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் பயன்படுத்தப்பட்ட சப்மெரைன்ஸ், அது நீர்மூழ்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள், அதுக்கடுத்து விமானம் தாங்கிய கப்பல்கள், அதுக்கடுத்து பாம் போடக்கூடிய குண்டுகள் வீசக்கூடிய ஃப்ளைட்ஸ், இதெல்லாமே செகண்ட் வேர்ல்டு வாரில் பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. இதை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் கம்பெனிஸும் தேவைப்பட்டுச்சு. அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் டூ வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Britain and France declared war on Germany in September 1939. In June 1940, Italy joined Germany, and in September 1940, Japan also joined the Axis powers. Britain and France வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு எதிராக செப்டம்பர் 1939 வந்துட்டு வார் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. 1940 வந்து இட்டாலி ஜெர்மனி வந்துட்டு ஒன்று சேர்றாங்க. அதுக்கடுத்து செப்டம்பரில் ஜப்பான் வந்துட்டு இவங்க கூட சரி ஓகே நானும் ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து மற்றவங்களாம் எதிர்க்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து there was little actions immediately after the declaration of war. Britain had already begun to build up its military capabilities, and all young men were conscripted for military duty. For his first year of the war were a time of the spectacular success.